வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பரோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இது பூரா தக்காளி செடி. இது வந்து பீக்கஞ்செடி. இது பாருங்கள், இது கத்திரி செடி எப்படி பூ பூத்துருக்கு பாருங்க. இது தக்காளி செடி, இது கத்திரி செடி. இது பாருங்கள் புதினா, கொத்தமல்லின்னு சொல்கிறோம்ல, கொத்தமல்லி செடி. நம்ம ரசத்துக்கு எல்லாத்துக்கும் வைப்பாங்க. இது பாருங்கள் தக்காளி. இது பாருங்கள் சுரக்காய் பாருங்கள், எவ்வளோ அருமையாக போட்டிருக்காரு தோட்டம். இது வந்து துபாயில் உள்ள ஏரியாங்க. இது வந்து துபாய் அபுதாபி பக்கம் லேபர் சிட்டி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக தோட்டம் போட்டிருக்காரு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, சுரக்காய், பீக்கங்காய், இங்கே பாருங்கள் மொச்சக்காய், பூ பூத்துருக்கா பாருங்கள், பூ பூத்துருக்கா. பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்கு பாருங்கள் அந்த செடியில். பாருங்கள் இங்கே பாருங்கள் அவரைக்காய். குளுன்னு இருக்குது. அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்து பனிக்காலம், பனி விழுகிறதுனால கொஞ்சம் குளுன்னு இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் உறவுகளே, இங்கே பாருங்கள் வெண்டி செடியை. ஒரு வெண்டிக்காய் பாருங்கள் எவ்வளோ நிலம் இருக்குன்னு பாருங்கள். வெண்டிக்காய் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் வேறு இருக்குது. முருங்கை மரம் வாரத்தில் 2 நாட்டு அந்த முருங்கைலையை உடைச்சி பொரியல் வச்சுக்கிடுவாங்க. முருங்கைக்காய் ஆச்சுன்னா முருங்கைக்காய் இப்படி வைக்கிடுவாங்க. பாருங்கள் உறவுகளே, அதை பாருங்கள் அங்கிட்டு பூரா கத்திரி செடி வச்சுருக்காரு. கத்தரி, வெண்டி, தக்காளி, மொச்சக்காய், அவரைக்காய், பீக்கஞ்செடி, எல்லா செடியும் கலந்து போட்டிருக்காரு உறவுகளே. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, காயை பாருங்கள். அவர் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த மாதிரி ஒதுக்கி இந்த மாதிரி ஃபரன் அமைச்சு, இந்த மாதிரி ஸ்டீல் போட்டிருக்காரு. நீங்கள் ஸ்டீல் போட வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பழைய தென்னை மட்டை ஏதாச்சும் இந்த சீமக்கரோல மரம் இதில் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அமைச்சு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது உறவுகளே. பாருங்கள், நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உறவுகளே.